பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஜெபத்தினுடைய வல்லமையை தியானிக்கிறோம். வேதத்தில் ஒரு அருமையான சம்பவம் இருக்கு. எலியா என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது. இந்த எலியா என்கிறவன் நம்மை போலவே பாடுகள் நிறைந்தவன். ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, அவன் எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணுவானோ, துன்பங்களை, வேதனைகளை, கஷ்டங்களை, அப்படி போல ஒரு சராசரி மனிதன் சந்திக்கக்கூடிய அத்தனை நம்மை போல பாடுள்ள மனிதன் என்று வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது. இப்படிப்பட்ட மனிதன் அந்த நாட்டில், அவன் வாழ்ந்த நாட்டில், இஸ்ரேல் என்கிற அந்த நாட்டில் வாழ்கின்ற போது, அந்த நாட்டின் ராஜாவாகிய ஆகாப் கடவுளை அவன் ஏற்றுக்கொள்ளாதவனும், அதாவது கடவுளுக்கு பிரியமாய் நடக்காதவன், ஆண்டவரை விட்டு விலகினவன், அவன் மனம் போன போக்கில் நாட்டு அரசாட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான். அந்த நாட்டில் அவன் மனைவியாகிய யெசபேல் என்கிற பெண்ணானவள் கூட அந்த நாட்டை தவறான பாதையில் நடத்தி கொண்டிருந்தா. அந்த பாதையில் இந்த ராஜா போய் கொண்டிருந்தான். இவன் ஆட்சி செய்கிறது என்கிற பெயர் இருந்தாலும் அதை முழுமையாய் கண்ட்ரோல் பண்ணி ஆட்சி செய்கிறவள் யெசபேல் என்கிறவள். ஆகவே அவள் கடவுளின் ஜனங்களை தவறான பாதையில் நடத்தி கொண்டிருந்தாள். ஒருமுறை இந்த எலியா கடவுளை வணங்காமல் வேறு தெய்வங்களை தேடி வணங்கக்கூடிய பாகால் என்கிற தெய்வத்தை வணங்கி ஆராதிக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளிடத்தில் அவன் சவால் விடுகிறான். இந்த ஜனங்களை நீங்கள் தவறாக நடத்தி கொண்டு போகிறீர்களே, ஆகவே இன்றைக்கு நீங்கள் ஒரு சவாலை நீங்கள் ஏற்றுக்கொள்க தயாரானால் வாருங்கள், வானத்திலிருந்து அக்கினியை எந்த தெய்வமானது இறக்குகிறதோ, அனுப்புகிறதோ, அந்த தெய்வமே தெய்வம் என்று சவால் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லும்போது, அங்கிருந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். சரி, அப்பொழுது சவாலின் முதல் பகுதியை அவரிடத்தில் கொடுக்கிறாங்க. நீங்க ஆரம்பிங்க என்று சொல்லி கொடுக்கிறான். அவர்கள் காலையில் பலிபீடங்கள்லாம் கட்டி அவங்களும் ஆராதிக்கிறார்கள், அவர்கள் கூப்பிடுகிறார்கள். ஆனால் எந்த விதமான சத்தமும் வரவில்லை, எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. பின்பு மாலை வந்துவிட்டது. அப்பொழுது இந்த மனிதன் எலியா சொல்லுகிறார், போதும், காலையிலிருந்து இவ்வளவு நேரமாக நீங்கள் கூப்பிட்டு பதில் வரவில்லை. இப்பொழுது என்னுடைய சந்தர்ப்பம், நான் பலி செலுத்துகிறேன் என்று அவன் பலிகளுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். அவன் கூப்பிடுகின்ற அந்த விஷயத்தை குறித்து 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 36, 37, 38 வசனங்கள் சொல்கிறது. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் எங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று ஜெபம் பண்ணுகின்றான். அவன் ஜெபித்து முடித்த உடனேயே வானம் திறந்து அக்கினி இறங்கி வருகிறது. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. உடனே ஜனங்கள் எல்லாம் முகங்குப்புற விழுந்து கர்த்தனே தேவன் என்று ஆராதித்தார். பாருங்கள், ஜெபம் வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வருகிறது. தேவையான நேரத்தில் உனக்கு பதிலை கொண்டு வரும். தேவையான நேரத்தில் உன் ஜெபம் கேட்கப்பட்டு உனக்கு நன்மை வழங்கப்படும். ஜெபிக்க சோர்ந்து போகாதீர்கள். எல்லாவற்றுக்காகவும் நீங்க வாழ்க்கையில் அநேக சவால்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கலாம்.
நீங்க வாழ்க்கைகளில் சவால்களை எதிர்கொள்ளக்கூடியவர்களா இருக்கலாம். பயப்பட வேண்டாம், தைரியமாய் சந்தியுங்கள். ஆனால் ஒன்று, ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் ஊக்கமாய் வல்லமையாய் pray fervently, pray powerfully, வல்லமையாய் ஜெபம் பண்ணுங்க, ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபிக்கும் போது தேவையான நேரத்தில் உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டு உங்களுடைய சவால்களை நீங்கள் சந்திப்பதற்கு தேவன் உதவி செய்வார். உங்கள் பிரச்சனைகளிலிருந்து தேவன் விடுதலை செய்வார். 430 பேர் ஒன்று சேர்ந்தார்கள். இவன் ஒருவன் தனிமையாய் நின்றான். கடவுளை நோக்கி உண்மையாய் ஊக்கமாய் ஜெபித்தான். ஜெபத்தை கேட்கிறவரை நோக்கி ஜெபித்தான். ஜெபம் கேட்கப்பட்டது. வானம் திறந்த அக்கினி இறங்கியது. ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள், கர்த்தரே தெய்வம் என்று. சவால்கள், போராட்டங்களை கண்டு சோர்ந்து போயிருக்கிறீர்களா? பயப்பட வேண்டும், ஊக்கமாய் ஜெபியுங்கள். நிச்சயமாய் உங்களுக்கு நன்மை உண்டு. சவால்களை ஜெயிக்கலாம். வெற்றி நிச்சயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.